வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவி இயேசுவே, இயேசுவே நீர் பரிசுத்த, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். கேட்போமா? ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தரை நாம் கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாக நம் கவலைகளை எல்லாம் மறந்து முழு இருதயத்தோடும் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, அது என்ன வாக்குத்தத்தம்? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவருடைய ஆவி இல்லாமல், அவருடைய ஆவியின் நிறைவு இல்லாமல் நம்மால் இந்த உலகத்தின் போராட்டங்களை மேற்கொள்ள முடியாது. நம்மை அவர் தம்முடைய ஆவியினால் நிரப்பி இருப்பதற்காக கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உம் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ, கரங்களை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். ஆமாண்டவரே, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உம் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உம் வாக்கை நம்பி, அவர் கொடுத்த வார்த்தையை நம்பி வல்ல ஆவி. ஆமாண்டவரே, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு அவர்களை குறித்து நீர் சொல்லிய நல்வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் விழவில்லை. அதுபோலவே எங்களையும் எங்கள் சபையையும் எங்கள் குடும்பங்களை குறித்து நீர் சொல்லிய நல்வார்த்தைகள் ஆண்டவரே, இந்த வருடத்தின் துவக்கத்திலே இத்தனை வருடங்களாக வழிநடத்தி வந்திருக்கிற உம்முடைய வாக்குத்தத்தங்கள், உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுவதில்லை. கரங்களை தட்டி வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி. எத்தனை பேர் அப்படி வந்து நிற்கிறீங்க? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உங்க வாக்கை நம்பி நாங்க வந்திருக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு செய்து எங்களோடு நீர் இருந்து
எங்கள் காரியங்களை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறதற்காக இந்த ஆராதனை முழுவதும் ஆவியானவர் நீர் முன்பு சென்று ஆண்டவரை உடைந்த இருதயங்களை தேற்றுவதற்காக, பலப்படுத்துவதற்காக, மகிழ்ச்சியினால் கலிகூற பண்ணுவதற்காக, நம்பிக்கை தருவதற்காக கரங்களை தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த காலை நேரத்திலும் இந்த வருடத்தின் இறுதி நாள் ஓய்வு நாள் ஆராதனையிலும் நாங்கள் கலந்து கொள்ள எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு எங்கள் முழு இருதயத்தோடும் துதி கன மகிமை யாவும் செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். இத்தனை வாரங்கள், ஏன் இத்தனை வருடங்கள் நம்மை கர்த்தர் கண்மணி போல காத்து நம்மை நடத்தி, நம்மை உணர்த்தி, நம்முடைய ஆத்துமாவை எல்லா தீங்கிக்கும் விலக்கி காத்து, மரணத்திற்கும் என் ஆத்துமாவை மரணத்திற்கும், என் கண்களை கண்ணீருக்கும், என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவித்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுமா? கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹென்றி ஃப்ராஸ்ட் என்ற ஒரு சீன மிஷனரி தன்னுடைய குடும்பத்தை, நண்பர்களை, உற்றார் உறவினர்களை எல்லாம் விட்டு சீன தேசத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு அவருடைய வீட்டிலிருந்து ஒரு சோகமான, மிகவும் சோகமான ஒரு துக்க செய்தி வந்தது. அதை கேட்டு மனம் உடைந்து போனார், அழுதார். அவரால் ஊழியம் செய்ய முடியுமா என்ற கேள்விக்குறியானது. புலம்பிக் கொண்டே இருந்தார். தன்னுடைய மிஷன் இல்லத்திற்கு அவர் சென்றபோது அந்த சுவற்றிலே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அது என்ன வார்த்தை? ட்ரை தேங்க்ஸ் கிவிங், நன்றி சொல்வதை முயற்சித்து பார் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆகவே அவர் தன்னுடைய கவலைகள், பாரங்களை மறந்து ஆண்டவர் தன் வாழ்வில் செய்த நன்மைகளை, தேவனை எண்ணி எண்ணி அவர் ஸ்தோத்திரம் செய்தார், தேவனுக்கு துதி செய்தார். அப்படி தேவனை துதித்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் அவரை அளவில்லாமல் நிரப்பியது. அவருடைய மனபாரங்கள் எல்லாம் விலகி போனது. தாவீதும் கூட அப்படித்தான். சவுல் தன்னை துரத்தி வந்த போதெல்லாம், ஒரு முறை கெபியிலே பதுங்கியிருக்கிற நேரத்தில் கூட அவன் பாடினான், தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் அதிகாலையில் விழித்துக் கொள்வேன், வீணையே விழி, சுரமண்டலமே விழி என்று இசைக்கருவிகளை எல்லாம் அவன் எழுப்பிவிட்டான். ஏன் நாமும் கூட நம்முடைய வாழ்வில் துன்பங்களை மாத்திரம் நினைத்து 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 சோர்ந்து போகிறோம். அப்படி அல்ல, தேவனை நினைத்து நினைத்து தேவனுடைய நன்மைகளை எண்ணி எண்ணி நாம் துதிக்கும் போது சத்துரு வெட்கப்பட்டு போவான், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். கைகளை தட்டி நம்பிக்கையோடு எண்ணி எண்ணி துதி செய்வான், எண்ணடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வான், எண்ணடங்காத கிருபைகள் இன்றும் தாங்கும் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே, எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி துதி செய்வான், எண்ணடங்காத கிருபைகள் இன்னும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே.
இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வான். யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வான். எண்ணடங்காத கிருபைகள் இன்னும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி துதி செய்வான். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம், உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வான். எண்ணடங்காத கிருபைகள்கா என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வான். ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வாய். நினைத்து நினைத்து அதே நேரத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி. சில பேர் நோட்டை எண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு பிரதர் சொன்னார், பிரதர் இந்த நோட்டை அப்படியே எண்ணலைன்னா அப்படியே என்னமோ செய்து பிரதர் சாயங்காலமானா. ஏன்னா எண்ணி எண்ணி பழக்கப்பட்டார். நம்ம எண்ணி எண்ணி பழக்கப்படணும். எதை? கர்த்தர் செய்த நன்மைகளை. ஒவ்வொரு நாள் மாலையில் மாத்திரமல்ல, இந்த வருடத்தின் இறுதி நாளில் சிலருக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும், சிலருக்கு எழுதுகிற பழக்கம் இருக்காது. வருடத்தின் துவக்கம் முதல் முடியாது அத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாருங்க. திடீர்னு நாம் ஒரு தனிமையான பாதையில் போயிட்டு இருக்கோம். ஏன் நம்ம ஆலயத்துக்கு வருகிற பாதை கூட சில வேளையில் இரவு நேரத்தில் நாம் தனிமையாக வந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு 4 பேர் நம்மை சூழ்ந்துட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்ப்போம். பதறி போயிடுவோம்ல. அதே போலத்தான் நம்மை சத்துரு வீழ்த்த நினைக்கிறான். திடீரென்று நாம் எதிர்பாராத ஒரு வழியில் இருந்து பாய்ந்து நம்மை தாக்க அவன் முற்படுகிறான். அப்போ என்ன செய்யக்கூடாதான்? பதறாத. விசுவாசிக்கிறவன் பதறான். பக்கத்தில் சொல்லுங்க, பதறாமல். கர்த்தரை நாம் விசுவாசிப்போம். அவன் முன்பில் பதறாமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யோர்தானை போல நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். பிரச்சனை இல்லாமல் யாராவது வந்து உட்கார்ந்துருக்கோமா? இல்லை. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை பக்கத்தில் சொல்ல உங்களை நிச்சயம் விடுவிப்பார். நீங்கள் இன்னைக்கு என்ன, வாட் எவர் மே பி த ப்ராப்ளம்ஸ், ட்ரையல்ஸ் யூ ஆர் ஃபேஸிங், God will deliver you out of that. கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். பாடுவோமா? உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே, எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே,
கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. துதி செய்வான் எண்ணடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வான். யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் இங்கே உந்தன் விசு. எலியாவின் தேவன் இங்கே நம் விசுவாச சோதனையில் துதி செய்வான். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, எனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வான். எண்ணடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. துதி செய்வான். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், நமக்கு ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று மனுஷர் பூமியிலே பெருகின போது, அதே பாடலை நம்ம மலையாளத்தில் பாட போகிறோம். மனுஷர் பூமியிலே பெருகின போது அவர்கள் ஒரு கோபுரம் கட்ட துணிந்தார்கள், தேவனை மறந்தார்கள், தங்களை உயர்த்த நினைத்தார்கள், பாபேல் என்னும் கோபுரத்தை கட்டி எழுப்பினார்கள். தேவன் பார்த்தார், இவன் போற போக்கு சரியில்லை என்று அவர் இறங்கி அவர்களுடைய எண்ணத்தை இடித்து போட்டார். அப்பொழுது நினைத்தார் தேவன், இவங்க எல்லாம் ஒரே பாஷையை பேசுறதுனால தான் இந்த பிரச்சனை, பாஷையை மாத்திருவோன்னு சொல்லி ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பாஷைகள், அப்படித்தான் பாஷைகள் உருவானது. எந்த பாஷை முதல் என்று பட்டிமன்றம் நடத்துவார்கள், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் உலகம் முழுவதும் பல்வேறு பாஷைகளாய் பிரிந்து போனது. ஆனால் மறுபடியும் தேவன் நம் எல்லோரையும் பரலோகத்தில் இணைக்கிறார். நம் எல்லோரையும் ஒரே பாஷையில் இணைப்பது அந்நிய பாஷை. பரலோகத்தில் பாஷைகள் இல்லை. தமிழ், ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ், எபிரேயம், கிரேக்கம், வங்காளம், எல்லா மொழிகளும் இணைந்து ஒரே மொழியிலே நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த பூமியிலே பல்வேறு பாஷைகளை ஆண்டவர் கொடுத்திருப்பது அது ஒரு பாக்கியமாக கூட இருக்கிறது. இன்றைக்கு கூட நாம் அதே பாடலை மலையாளத்திலே பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி ஸ்துதிக்குவான் எண்ணமில்லாத கிருபைகளுக்கா நின்னை தான் இன்னயோளம் தம்புஜத்தா நின்னை தாங்கிய நாமமே. வேற ஒன்றும் இல்லை. இதுவரைக்கும் தம்புஜம் என்றால் ஷோல்டர், அவருடைய புயத்தால் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று வேதம் சொல்லி, his government will be upon his shoulders. அவருடைய தோள்களிலே இந்த உலகத்தையே தாங்குகிறார். அவருடைய ராஜ்யம் நம்மை அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். பாடுவோமா சந்தோஷமா? எண்ணி எண்ணி ஸ்துதிக்குவான் எண்ணமில்லாத கிருபைகளினா இன்னயோளம் தம்புஜத்தா நின்னை தாங்கிய நாமமே. இன்னயோளம் தம்புஜத்தா
தாங்கிய நாமமே எண்ணி எண்ணி ஸ்துதிக்குவான். யோர்தான் கலங்கி மறியும் ஜீவித்த பாரங்கள், யோர்தான் கலங்கி மறியும் ஜீவித்த பாரங்கள், எலியாவின் பூதத்தை விடே நின்றே விஸ்வாச சோதனையில், எலியாவின் பூதத்தை விடே நின்றே விஸ்வாச சோதனையில் துதிக்குவான். எண்ணமில்லாத கிருபகளினா இன்னயோளம் தம்புஜதா நின்னை தாங்கிய நாமமே இன்னயோளம் தம்புஜதா நாமமே எண்ணி ஸ்துதிக்குவான். நினைக்கெதிராகவே ஆயுதம் பலிக்கையில்ல, நினைக்கெதிராகவே ஆயுதம் பலிக்கையில்ல, அவகாசம் தண்டே தாசர்க்கு நீதியவன் நின்றே உடையவன் நின்னவகாசம் தண்டே தாசர்க்கு நீதியவன் எண்ணி எண்ணி ஸ்துதிக்குவான். எண்ணமில்லாத கிருபகளினா இன்னயோளம் தம்புஜதா என்னை தாங்கிய நாமமே இன்னயோளம் தம்புஜதா என்னை தாங்கிய நாமமே எண்ணி எண்ணி ஸ்துதிக்குவான். யோர்தான் கலங்கி மறியும் ஜீவித்த பாரங்கள், யோர்தான் கலங்கி மறியும் ஜீவித்த பாரங்கள், எலியாவின் புதப்ப வீடே நின்றே விஸ்வாச சோதனையில், எலியாவின் புதப்ப வீடே நின்றே விஸ்வாச சோதனையில் எண்ணமில்லாத கிருபகளினா இன்னயோளம் தம்புஜதா என்னை தாங்கிய நாமமே இன்னயோளம் தம்புஜதா என்னை தாங்கிய நாமமே என்னை எண்ணி ஸ்துதிக்குவான். உண்ணம் வச்ச வைரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. என்ன செய்வோன்னு பதற வேண்டாம். கண்மணி போல் காக்கும் கரங்களில் நின்னே மூடி மரச்சில்லே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் நின்னே மூடி மரச்சில்லே எண்ணி எண்ணி ஸ்துதிக்குவான். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். இதுவரைக்கும் நம்மை மூடி பாதுகாத்து வழிநடத்தின கர்த்தரை கைகளை தட்டி ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் பக்கத்தில் சொல்லாமா, ஒரு நாளும் மறதி என்பது இயல்பு. ஒரு குறள் உண்டு, நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. சிறு வயதிலே சொன்ன கேட்ட ஒரு கதை நினைவு கூறுகிறது. ஒருவருக்கு அதிகமாய் கடன் கொடுத்துட்டார். ஆனால் கடன் வாங்கினவர் மறந்து போயிட்டார். இவர் லெட்டர் போட்டாரா, என்ன போட்டாரா, உனக்கு ஆபத்து காலத்தில் நான் உதவுனேன், அதனால் நீ நான் செய்த நன்றியை மறப்பது நன்றென்று அப்படின்னு எழுதி போட்டாராம். இப்போலாம் யாரும் லெட்டர் எழுதுறா, ஒரே எஸ்எம்எஸில் முடிஞ்சுது, வாய்ஸ் நோட்டில் போய் கொஞ்ச நாள் பதிலே வரல. ரொம்ப நாள் கழிச்சு லெட்டர் பதில் வந்துச்சு. என்ன வந்துச்சு,
நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நீ கொடுத்த கடனை மறந்துறது நல்லதுன்னு எழுதினார். நம்ம கூட ஆண்டவர்கிட்ட அப்படி தானே, நன்றியை மறப்பது நன்றென்று. எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயம். ஆண்டவர் வேற என்னத்தை கேட்குறாரு? அந்த நன்றியை தான் கேட்க. வேற என்ன கொடுத்து அவருக்கு நிறைய போகுது? ஒன்னே ஒன்று கொடுத்து அவரை நிறைய போகுதுன்னா அது நம்ம கொடுக்குற நன்றி தான். ஹல்லேலூயா. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்ற ஒரு இயற்பியல் அறிஞர் நம்முடைய தலைமுறையில் வாழ்ந்து மடிந்தார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு அப்புறம் அவர் தான் மிகச்சிறந்த இயற்பியலாளர், சயின்டிஸ்ட் என்று உலகம் அவரை போற்றுகிறது. நல்ல ஹெல்த்தியாக இருந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு வியாதி தாக்கினது, ஏஎல்எஸ் என்ற ஒரு அபூர்வமான வியாதி. அப்படியே சக்கர நாற்காலியிலே உட்கார்ந்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம். கை கால் எதுவுமே செயல்படலை. தன்னுடைய விரல் மாத்திரம் லேசாக அப்படி அசையும். அதை கம்ப்யூட்டரோடு இணைத்து அவரே உண்டாக்கின சாஃப்ட்வேர் மூலமாக தான் நினைப்பதை உலகிற்கு வெளிப்படுத்தி பேச ஆரம்பித்தார். பல வருடங்கள் வாழ்ந்து சில வருடங்களுக்கு முன்பு மடிந்து போனார். அப்போ அவர் என்ன சொன்னாரன்னு தெரியுமா? நான் நல்லா இருக்கும்போது எனக்கு வாழ்க்கையில் நான் பார்க்குற சூரிய உதயம், சன்ரைஸு, சிறு பிள்ளைங்க, தோட்டம், பூக்கள், பறவைகள், மக்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. இதெல்லாம் இருக்கிறது தானே நினச்சேன். ஆனால் என்னால் செயல்பட முடியாத நிறையிலே நான் முடங்கி போன போது அப்போது தான் தெரிஞ்சுது சூரிய உதயம்னா என்ன. அப்பொழுது தான் தெரிஞ்சுது உறவுகளின் மேன்மைனா என்ன. அப்பொழுது அவன் வாழ்க்கைனா என்ன, எவ்வளவு ஒரு அற்புதமான வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை அப்பொழுது தான் நான் உணர்ந்து கொண்டேன் என்று அவர் சொன்னார். நாமும் கூட அப்படித்தான். எல்லாம் கிடைச்சிருக்கும் போது நமக்கு அதோட மதிப்பு தெரியாது. ஏதாவது ஒன்றை இழக்கும் போது தான் அதனுடைய மதிப்பு தெரியும். ஆகவே இப்பொழுது நம்ம எல்லாம் இருக்கும்போதும் நம் வாழ்க்கையின் வசந்த காலத்திலேயே கர்த்தரை வசந்தமாய் நாம் ஆராதித்து விடுவோம். கர்த்தருக்கு எவ்வளவு ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து விடுவோம். பிறகு நம்மால் முடியாத காலங்களிலே ஒன்று செய்ய முடியாது. பாடுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. எத்தனை நன்மை நினைத்து பார்ப்போம். ஒரு நாளும் மறவாது. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றா. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றா. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றா. என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றா. கர்த்தர் செய்த நன்மைகளை நல்லா நினைச்சு சொல்லுவோமா? கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி
புதிதாக்கி மகிழ்கின்றார். நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினால் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. எந்த நிலையில் இருந்தாலும் வந்த நிலையை மறவாதே. ஒருவர் இப்படி எழுதினார், ஒவ்வொரு நாள் அதிகாலையிலே முதலாவது நான் சந்திக்கக்கூடிய மிகவும் சவாலான நபர் யார் தெரியுமா? யாரு? நான் தான். அப்படிதானே? நான் நினைச்சு பார்த்தேன். சில நாட்கள் நம்ம ஆவி அப்படியே உற்சாகம் அப்படியே இருக்கும், என்ன நடந்தாலும் அப்படி இருக்கும். சில நாட்கள் ஒன்றுமே நடக்காட்டி கூட ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படிதானே? எப்படியாவது இந்த நாளை தள்ளிடலாமா என்று நாம் அங்கலாய்த்து போகிறோம். ஆனால் விஷயம் அதே தான். சம்பவங்கள் நடப்பதை பார்க்கிலும், நம் வாழ்வில் சம்பவங்கள் நிகழ்வுகள் ஏற்படும் தாக்கத்தை பார்க்கிலும், அந்த நிகழ்வுகளை குறித்து நாம் வைத்திருக்கிற மனப்பான்மை இருக்குது பாருங்க, அதுதான் நம்மை அதிகமாக பாதிக்கிறது. எப்பொழுதும் உற்சாகமுள்ள மனப்பான்மை வேண்டும் என்றால் நமக்கு ஒரே ஒரு ஷார்ட்கட், குறுக்கு வழி என்ன இருக்கிறது என்றால், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவரை துதித்து அவரை ஆராதித்து கொண்டது அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது மலை போன்ற துன்பங்கள் வந்தாலும் அவைகள் பனி போல விலகி போவதை, அந்த துன்பத்தை பிரச்சனையை நினச்சி டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் நாம் பிரச்சனையை நினச்சி இல்லை, பிரச்சனையை பார்க்கிலும் பெரிய தேவனை நினைத்து நாம் அதை மேற்கொண்டு உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நல்ல வாயை திறந்து அறிக்கை செய்வோமா? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். என் வாழ்வின் போராட்டங்களை, சவால்களை, உறவுகளில் மேற்கொள்ளும் சவால்களை எல்லாம் நான் மேற்கொள்ளுவேன். கைகளை தட்டி அப்படியே நாம எழுந்து நின்று அதற்குத்தான் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்க. நல்ல கையை தட்டி இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட ஆண்டவரே, இந்த 52 வாரங்கள் அப்பா எங்களை நடத்தி வந்தீரே. எங்களுடைய வல்லமையினால் அல்ல, எங்களுடைய திறமையினால் அல்ல, கர்த்தர் ஒருவரே, நீரே எங்களை வழிநடத்தினீர், எங்களுக்கு ஜீவன் தந்தீர், சுகம் தந்தீர் ஆண்டவரே. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்த துணையாளரே. அவர்தான் பாத்திரர். He is worthy to be praised. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே
நாமம் அறிந்த என்னை, உன்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை, உன்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ, நீரல்லவோ. கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எத்தனை பேர் ஆண்டவர் நாமத்தை அறிஞ்சிருக்கீங்க? நீங்க அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால், இயேசு இரட்சகருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உங்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை நான் கனப்படுத்துவேன். ஏன் தெரியுமா? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். இன்றைக்கு எந்த போராட்டத்தை நாம் சந்தித்து கொண்டிருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஏன் தெரியுமா? அவர் மேல் வாஞ்சியாயிருக்கிறபடியினா. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீ, உயர்த்தியே மகிழ்ந்திடுவீ. என்னோடு சேர்ந்து அந்த அப்படியே வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்து பாடுவோமா? உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீ, உயர்த்தியே மகிழ்ந்திடுவீ. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலம் ஐயா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலம் ஐயா. மறைவிடமே எந்தன் ஆதாரமே, அடைக்கலமே நீரன் ஆதாரமே. தாபரமே அடைக்கலமே நீரன் ஆதாரமே, ஆதாரமே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை
பேசுங்க. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. வலது கரத்தை உயர்த்தி எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. செட்டைகள் எனக்கு அடைக்கலம் ஐயா. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ. சொல்லுங்க. கனத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ. மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ. நீரல்லவோ. பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் ஆராதனை ஆராதனை. கரங்களை அசைத்து ஒவ்வொருவரையும் உமக்கே ஐயா. உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. மகிமையே எந்தன், அவர் நம்முடைய மணவாளர். எந்தன் மணவாளரே, மகிமையே எந்தன் மணவாளரே. கரங்களை உயர்த்தி ஷலபரதூர நம நமரபா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. துதிக்கு பாத்தி
கனத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ, துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. நல்ல ஒரு ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. கரங்களை தட்டி ஒரு மலக்கர குருனை சபரபதர நமன மரத. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆண்டவரே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். நாங்கள் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை மகிமைப்படுத்த உம்மில் நாங்கள் மகிழ்ந்து களிக்கூற கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி கன மகிமை யாவும் செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. 116 சங்கீதம் 12-13 வசனம். 116 சங்கீதம் 12-13 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. இல்லை சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவர் நாமத்தை என்ன செய்வேன்? தொழுது கொள்ளுவேன். ஆண்டவர் செய்த நன்மை. நம்ம எத்தனை பேருக்கு ஆண்டவர் எனக்கு இந்த வருஷத்தில் ஒரு நன்மையும் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லுதவங்க கையை வைத்து காட்டுங்க. உங்களுக்காக விசேஷமாக ஒரு ஜெபம் பண்ணுவோம். அப்படி யாருமே இல்லை. உங்களை உயிரோடு வச்சது பெரிய நன்மை. தோத்திரம். ஜீவனோடு வச்சுருக்காரு பாருங்க, அதே ஒரு பெரிய நன்மை. அப்படி தானே? கர்த்தர் யாருக்கும் நன்மை செய்யலை அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சுருக்கிறார். அவர் யாருக்கும் செய்யாதவர் அல்லவே அல்ல. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு என்னச்சுன்னா இன்றைக்கி நீங்கள் ஏன் சாட்சி சொல்லலை? இன்றைக்கி முன்னால் செஞ்ச நன்மையை நீங்கள் சாட்சி சொல்லலை. ஆனால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ஒரு எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கலைங்கிறதுக்காக நீங்கள் சாட்சி சொல்லாமல் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ நன்மை ஆண்டவர் செஞ்சுருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே என்னச்சுன்னா தேவன் என்னச்சுன்னா இன்னைக்கு ஒரு காரியத்தை எனக்கு செய்யலைங்கிறதுக்காக நன்றி இல்லாமல் போயிடக்கூடாது. நமக்கு ஆண்டவர் இதுவரையும் செஞ்சார்ல, அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு என்னச்சுன்னா மகிமை உண்டாகட்டும். நன்றி. ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்? எதுக்கு நான் ஆண்டவருக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் பண்ணணும்? எதற்கு நான் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லணும் அப்படின்னா, முதல்ல சாட்சி சொல்வதற்கு முதல் காரியம்னா, முதல்ல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. யாருடைய நாமம் மகிமைப்படுகிறது? நான் சாட்சி சொன்னேன் அப்படின்னு சொன்னால் முதலாவது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இன்றைக்கி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். அருமையான அம்மா சொன்னாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் செஞ்சது. எத்தனையோ பேருடைய சாட்சி நம்ம கேள்விப்பட்டோம். அவங்க வாழ்க்கையில் என்னச்சுன்னா எல்லாருமே தங்களுடைய திறமைக்கு மிஞ்சின காரியத்தை ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் செஞ்சார். அவங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக உதவி செய்தார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நெருக்கம், உபத்திரம், முடியாத சூழ்நிலை எல்லாம் முடிஞ்சு போனது. ஆண்டவர் அதில் ஒரு அற்புதம் செஞ்சார். எனவே அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் செஞ்சனால தேவனுக்கு மகிமை செலுத்துவது தான் சாட்சி. ரெண்டாவது எதற்காக? எனக்கு ஒரு நன்மை செஞ்சார். நான் இக்கட்டில் இருந்தேன், வேதனையில் இருந்தேன், தேவையோடு இருந்தேன், பிரச்சனையோடு இருந்தேன், வியாதியோடு இருந்தேன், போராட்டத்தில் இருந்தேன், இடுக்கல்ல இருந்தேன், அமிஸ்தோத்த நிந்தையில் இருந்தேன், எனக்கு சிக்கல்ல இருந்தேன். என் வாழ்க்கையில் நினைச்சேன் அவ்வளோ நெருக்கத்தில் இருந்த எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் இயேசு. எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தா, சுகம் கொடுத்தா, என் இக்கட்டுக்கு விலக்கி ரட்சித்தார் அப்படின்னு நான் ஒரு சாட்சியை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அதே மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இந்த இடத்துல வந்திருப்பாங்க. என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிற சாட்சி அவங்களுக்கு விசுவாசத்தை தூண்டி விடும். அதுதான் சாட்சி. அல்லேலூயா. எதுக்கு சாட்சி சொல்லுகிறேன்? முதலாவது தேவனுக்கு மகிமை.
ரெண்டாவது எதற்கு சாட்சி சொல்லுகிறேன்? என் சாட்சி இன்னும் ஒருவரை சாட்சியா நிறுத்தும். அல்லேலூயா. என் சாட்சி இன்னும் ஒருவரை உயிர்ப்பிக்கும். என் சாட்சி இன்னும் ஒருவருக்கு விசுவாசத்தை தூண்டிவிடும். அதுக்காகத்தான் நான் சாட்சி சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா, தேவனுக்கு நம்ம சாட்சி சொல்லி பழகணும். ஆண்டவர் விரும்புதாரா? என் சாட்சி ஆண்டவர் கேட்கிறாரா? எனக்கு ஆண்டவர் நான் சாட்சி சொல்லி தான் ஆகணுமா? அமை ஸ்தோத்திரம். இல்லை, அநேகர் சொல்லுவாங்க சாட்சி சொல்லதான் பெருசு இல்லை, சாட்சியா வாழ்வதுதான் முக்கியம். சாட்சி சொல்லவே உனக்கு தெரியலன்னு சொன்னா எப்படி நீ சாட்சியா வாழ முடியும்? சாட்சி என்னச்சு, நமக்கு வாயில அறிக்கையிடணும். கர்த்தருக்கு என்னச்சுன்னா மகிமை செலுத்தணும். வசனம் என்ன சொல்? 116 சங்கீதத்தில் அமை ஸ்தோத்திரம். அந்த கடைசி என்னச்சுன்னா 3 வசனத்தை வாசிங்க. கடைசி 3 17 வசனமா பாருங்க. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும். கர்த்தருக்கு நான் செலுத்துற பொருத்தனை எங்க செலுத்துவேன், எங்க சாட்சி சொல்லுவேன்? எல்லாருக்கும் முன்பாகவும், கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும், எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சாட்சி நம்ம சொல்லணும். கர்த்தருக்கு மகிமை ஆண்டவர் விரும்புகிறார். அவர் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக சபையில ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா ஒரு தேவ பிள்ளை சாட்சி சொல்லணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா அவர் எண்ணி முடியாத நன்மைகளை செஞ்சிருக்கிறார், ஏராளமான நன்மைகளை செஞ்சிருக்கிறார். கொலோசியர் 3:15 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்க மனசை ஆளுகை செய்யணுமா? அங்க வசனம் சொல்லு, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. எப்போ? இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமா இருங்கள். எப்படி இருக்கணுமா? பக்கத்தில் ஆட்களை பேச சொல்லுங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்க. நீங்க சொல்ல பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. நன்றி கட்டவங்களா இருங்க அப்படின்னு சொன்ன மாதிரில இருக்கு. ஸ்தோத்திரம். நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள். எப்படி இருங்க? ஸ்தோத்திரம். நன்றி அறிதல் உள்ளவங்களா இருங்க. சந்தோஷ் அருள்புரத்திலிருந்து வராங்க. அவங்களுக்கு அருள்புரத்தில் இருந்து என்னச்சுன்னா இங்கே கூட வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பைக்கு தான் இருக்கு. 4 பேர் வர முடியாது. 2 பிள்ளைகளும் 2 பேரும். இவங்க 2 பேரும் என்னச்சு 4 பேரும் ஒரு பைக்கில் வர முடியும். ஆனால் வாரம் வந்து என்னச்சுன்னா வெக்குன்னு ஓடி வந்து என்னச்சுன்னா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து ஆராதிச்சுறாங்க. எப்படியாவது கர்த்தர் என்னச்சுன்னா மகிமைப்படுத்தணும். அந்த குடும்பத்துக்கு என்னச்சுன்னா ஆண்டவர் எதிர்பார்த்து வந்து அவங்கள கர்த்தர் கைவிடலை. எந்த ஊரில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் சமுதாயத்தில் விட்டு விலக்கி வைக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியான்னு தெரியல. கிராமத்தில் ஊழியம் பார்த்த எங்களுக்கு தெரியும். அங்கே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அந்த ஊர் விட்டு விலக்கி வச்சுருவாங்க. அந்த ஊரில் ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு இவங்களை கூப்பிட மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் நடந்தால் வரமாட்டாங்க. இவங்க தனிமைப்படுத்தப்படுவாங்க. அத்தனை வருஷமாக இருந்த தான் சொந்த பந்தம், தன்னுடைய தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், உடன்பிறப்புகளாக இருக்கலாம், சொக்காரனாக இருக்கலாம், எல்லாம் சொந்தக்காரனாக இருக்கலாம். எவனும் என்னச்சுன்னா வந்து என்னச்சுன்னா எந்த காரியத்துக்கு வரமாட்டாங்க. இவங்களை பார்த்து எதிர்பார்த்து என்னச்சுன்னா எப்போ இவன் என்னச்சுன்னா அதை விட்டு பின்வாங்கி ஓடி வருவான்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அது என்னச்சுன்னா அது பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அது என்னச்சுன்னா சமுதாயத்தினால ஒதுக்கி வச்சுட்டா, பத்திரத்தில் கையெழுத்து போட்டால் அதுக்கு அடுத்து என்னச்சுன்னா அதுக்கு ரிட்டனே இல்லை. மறுபடியும் என்னச்சுன்னா அதுக்குள்ளே என்னச்சுன்னா போகவே முடியாது. ஆனால் அதே இடத்துல எந்த பத்திரத்தில் கையெழுத்து எந்த ஊர் வாங்கிச்சோ அதுலேயே என்னச்சுன்னா அந்த சொந்த வீடை தனக்குன்னு முடிக்க ஆண்டவர் பத்திரம் போட்டார் பாருங்க. அந்த ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அது நம்ம அதை ஜீர்ணிக்க முடியாத ஒன்று. கர்த்தர் அங்கே சாட்சியா நிறுத்தினார்ல. ஆண்டவர் என்ன சொன்னார்? நல்லவர்னு சொன்னார்ல. அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முன்னால் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அங்கே கோயில், பின்னால் கோயில், சைடில் கோயில், எல்லாம் கோயில், சுற்றியும் கோயில் தான். ஆனால் அதுக்கு கூட இவங்க நினைச்ச கர்த்தர் வச்சு வாழ வச்சார். அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு நினைச்சுன்னா நிலை நிறுத்தினார் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன். அவர் சாட்சியா நிறுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இவருக்கு என்ன பெரியவரா? இல்லை. இவர் என்னச்சுன்னா ஒதுக்கப்பட்டவர் தான். இவர் கஷ்டப்பட்டவர் தான், நெருக்கப்பட்டவர் தான், உபத்திரப்பட்டவர் தான்.
இவர் குறைபட்டவர் தான். இவர் பெரிய நினைச்சுனா கெட்டிக்காரரா நினைச்சுனா உயர்ந்து வரல. ஆனாலும் வெறுமையா இருந்த இவருக்கு இயேசு கூட இருந்தார். அற்புதம் செய்த அவர்களுக்கு முன்னால இயேசு இவருடைய தலையை உயர்த்தினார். அல்லேலூயா. அதுதான் சாட்சி. ஆண்டவர் என் வாழ்க்கையில செஞ்சாருல, என் வாழ்க்கை நன்மை செஞ்சாருல. எத்தனை ஏராள நன்மை. 2 கொரிந்தியர் 9:15 வாசிக்கிறோம். சொல்லி முடியாத ஈவுக்காக, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நன்றி அறிதல் உள்ளவங்களா இருங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை. உபாகம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. உபாகமம் 8:10 ஆண்டவர் சொல்ல, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவர் என்ன செய்யணுமா? ஸ்தோத்தரிக்கணும். நீங்க என்ன செய்ய, ஒண்ணுமில்லாம இருந்தீங்க, வெறுமையா இருந்தீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தா, உங்களை திருப்தி அடைய பண்ணினா, உண்ண உணவு இல்லாம இருந்தீங்க, உடுக்க உடை இல்லாம இருந்தீங்க, இருக்க இடம் இல்லாம இருந்தீங்க. அப்படி இருந்த உங்களுக்கு, அப்படி இருந்த நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் உண்ண உணவு கொடுத்தா, உடுக்க உடை கொடுத்தா, இருக்க இடம் கொடுத்தா, அந்த தேவனாய கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வாழ்க்கைக்காக, நல்ல வீட்டுக்காக, நல்ல வேலைக்காக, நல்ல தொழிலுக்காக, நல்ல நன்மைகளுக்காக, ஆசீர்வாதத்திற்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நம்ம மறக்காதபடி அவரை ஸ்தோத்தரிக்க பழகணும். அல்லேலூயா. தோத்திரம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது. 16ஆம் வசனத்தை பாருங்க, 16 பாருங்க, 8:16 உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமாய உன் தேவனாய கர்த்தரை நீ என்ன செய்யக்கூடாது? மறக்காத. உன் பிதாக்கள் அறியாத மன்னா, இந்த உலக மனுஷன் அறியாத வழியில கர்த்தர் உங்களையும் என்னையும் அதிசயமாய் நடத்தினா, அற்புதமாய் நடத்தினா, ஆச்சரியமாய் நடத்தினா, கிருபையா நடத்தினா. அந்த தேவன் நினைச்சன உன்னை போஷித்து வந்தவருமாகிய உன் தேவனாய கர்த்தரை நீ மறக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறா. சொல்லிட்டு 17ஆம் வசனம் சொல்லுதாரு பாருங்க, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாம இருக்க எச்சரிக்கையாயிரு. நீ மறக்கவும் கூடாது, நீ எச்சரிக்கையா இருக்கணும். என் சாமர்த்தியம், என் கைபலன், என்னுடைய ஐஸ்வர்யம் நான் சம்பாதித்தேன்னு சொல்லாத. அப்படி சொல்லாம 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் தேவனாய கர்த்தரை மட்டும் நீ நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருப்பது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு, எதை கேட்டு? என் வாழ்க்கையில கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதை கேட்டு அவர்களும் மகிழ்வார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் ஒருமித்து அவர் நாமத்தை என்ன செய்வோமா? உயர்த்துவோமாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் செய்த உபகாரங்களுக்கு என்ன செலுத்துவோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி அவரை தொழுது கொள்ளுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாகனத்தை கொடுத்தா, எத்தனை பேருக்கு என்ன ஸ்தோத்திரம் 2 வீலர் கொடுத்தா, 4 வீலர் கொடுத்தா, எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இந்த இடத்துல வந்து என்ன சில நேரத்தில் சில குடும்பத்தை எழுப்பி விட்டு ஸ்தோத்திரம் அவங்க திருமண நாளில் ஜெபிக்கும் பொழுது அந்த குடும்பத்தை பார்க்கிறேன். அந்த குடும்பத்தில் எத்தனை வருஷமாய் குழந்தை பாக்கி இல்லை. ஆண்டவருடைய மனசில் நினைக்கிறேன், தேவ பலிபீடத்தில் ஆண்டவரே இந்த சந்ததி இவங்களுக்கு கொடுங்க, பேரற்று போகாம இருக்க இவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அடுத்த வருஷத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சந்ததிகளை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில நேரத்தில் வெளியில நின்று பார்க்கிறேன், ஸ்தோத்திரம், நீங்க வருகிற வேதனையை பார்க்கிறேன், நீங்க வருகிற அங்கலாய்ப்பை பார்க்கிறேன். ஒரு வாகனத்தில் என்ன 4 பேர் 5 பேர் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு கஷ்டப்பட்டு வருவதை பார்க்கிறேன். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாகனத்தை கொடுங்க, அந்த வாகனம் சரியில்லை, அவங்களுக்கு ஒரு நல்ல 2 வீலர் கொடுங்க, 4 வீலர் கொடுங்க. ஆண்டவர் மனசுல யாரு மனசுல நினைச்சனோ அவங்க எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தார். என் கண்ணில் பார்க்க உதவி செய்தார். அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் ஏராள நன்மைகளை செஞ்சிருக்கிறார்.
அவர் செஞ்ச நன்மையை நம்ம ஒரு நாளும் நன்றி கெட்டவர்களா நாம் மாறிவிடக்கூடாது. நன்றி உள்ளவர்களா இருக்க கர்த்தர் கிருபையை தருவாராக. கை வைத்தல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே ஸ்தோத்திரம். எது நம்முடைய பலனே இல்லை, எல்லாம் அவர் தான். ஆமே ஸ்தோத்திரம். எதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும்? ஏன் சொல்லணும்? வசனம் சொல்லுது பாருங்க. அவர் நம்ம எதுக்காக நன்றி சொல்லணும்? சங்கீதம் 107 21 22 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 107 21 22 அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமோ மனுபுத்தருக்கு அவர் செய்கிற அதிசயத்தின் நிமித்தமோ துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு என்ன செய்வார்களா? விவரிப்பார்களாக. எதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கணும்? எதுக்காக ஆண்டவர் நான் ஸ்தோத்தரிக்கணும்? என் ஆண்டவர் என் மேல வச்ச கிருபை இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கிருபைனா என்ன? கிருபைனா என்ன? தோத்திரம். ஆதியா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. அந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஜனங்களுடைய என்ன சின்ன துன்மார்க்கமான ஜீவியம் தேவ சமூகத்தில் எட்டிட்டு ஆண்டவர் பூமியை நிக்கிரகம் பண்ண விரும்பினா, அப்ப நிக்கிரகம் பண்ண பொழுது அந்த பூமியை முழுவதும் அழிக்கணும்னு நினைக்கும் பொழுது அவர் கண்ணுல ஒருத்தன் தட்டுப்பட்டான். அவன் உண்மையா இருந்தான், நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான், கர்த்தருக்கு பயந்திருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் மேல நினைச்சுனா அவன் இதுல அழிஞ்சிடக்கூடாது, அவன் ஏன் பிள்ளை அப்படின்னு நினைச்சு கர்த்தர் கிருபை கொடுத்து அவனை அதில் அழியாதபடி பாதுகாத்து பாருங்க. அதனாலதான் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அந்த மற்ற ஜனங்கள் அழிவது போல நாம் அழியாதபடி, மற்றவர்களுக்கு வந்த அழிவு எனக்கு வராம, என் குடும்பத்துக்கு வராம, என் தொழில வராம, என் வேலையில வராம, என் பிள்ளைகள் வாழ்க்கையில வராம என்ன கர்த்தர் பாதுகாத்தாரே. அந்த கிருபையை எண்ணி தான் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. அதே 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பாருங்க. தேசம் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் சோதம் குமாரா பட்டணத்தினுடைய அக்கிரமம் வந்து எட்டி இருக்கு. ஆண்டவர் தேசத்தை அழிக்க போறாரு. அழிக்க போகிற நேரத்தில் ஆபிரகாமை நினைச்சு ஆண்டவர் லோத்து குடும்பத்தை அதை அழியாதபடி பாதுகாத்தார். அவன் மேல வச்ச கிருபை. அல்லேலூயா. ஆமென். உமது கண்களில் உமது அடியானுக்கு என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. பிராணனை காக்க தேவன் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினே. அமை தோத்திரம். நம்ம நல்லவங்க இல்லைங்க, நமக்கு ரொம்ப யோக்கியமானவங்க இல்லைங்க, நம்ம ரொம்ப என்ன உத்தமமானவங்க இல்லைங்க, நம்ம ரொம்ப உண்மையுள்ளவங்க இல்லைங்க. ஆனாலும் தேவனுடைய கிருபை நம்ம மேல இருந்தனால இன்னைக்கு வரையும் நிர்மூலமாகாம நம்மளை கர்த்தர் பாதுகாத்தார். அதற்கு தான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதற்கு தான் சாட்சி, அதற்கு தான் நன்றி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 86ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். ஆண்டவருடைய வசனம் சொல், நீர் எனக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது. அல்லேலூயா. அவர் பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்து. 117ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மேல் அவர் வைத்த கிருபை பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 54:10 வாசிக்கும் பொழுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதென்று உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிற சமாதானத்தின் தேவன் அவர் சொல்லுகிறார். தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. மலைகள் விலகி போனது, பர்வதங்கள் அகன்று போனது, ஆனாலும் தேவ கிருபை நம்ம கூட இருந்தனால நாம் அசையாதபடி இதுவரையும் உறுதியா இருக்க கர்த்தர் கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், புலம்பல் 3:22 சொல்லப்பட்டிருக்கு, நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. எத்தனை ஆமதிக்கிறீங்க? எத்தனை ஆமதிக்கிறீங்க? அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் கர்த்தருக்கு நாம் சாட்சி சொல்ல வேண்டும்? ஏன் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும்? ஏன் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும்? இதுவரையும் நாம் நிர்மூலமாகாம, நம்முடைய குடும்பம் நிர்மூலமாகாம, நம்முடைய வேலை நிர்மூலமாகாம, நம்முடைய தொழில் நிர்மூலமாகாம, நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாகாம, நம்முடைய சபை நிர்மூலமாகாம கர்த்தர் இதுவரையும் நம்மை பாதுகாத்தாரே. அந்த கிருபைகளை எண்ணி கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக, எதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்? எதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லணும்? லூக்கா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
லூக்கா 17:13 இயேசுவிடத்துல 10 குஷ்டரோகி வராங்க. வந்து இயேசுவை பார்த்து கேட்கறாங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். எங்களுக்கு இரங்கும் என்று நினைச்சாங்களா? சத்தம் போட்டாங்க. அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் எல்லாரும் என்ன செய்தாங்க? சுத்தமானாங்க. ஒருத்தனும் சுகமாக்க முடியாத குஷ்டரோகம். ஆனா இயேசு இடத்துல வந்து ஐயரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசு நீ போய் ஆசாரியனுக்கு காண்பின்னு சொன்னான். போகிற வழியில் அவன் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். சுகம் கொடுத்த உடனே பாருங்க 16ஆம் வசனத்துல பாருங்க, அந்த 15ஆம் வசனம் பாருங்க. பாருங்க, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து, ஆசான் இடத்துல போகல, திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவன் என்ன செய்தா? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க. ஏங்க ஆண்டவருக்கு நான் மகிமைப்படுத்தணும்? ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்? சுகம் கொடுத்தார்ல, வியாதியை நீங்களாக்கி ரட்சித்தார்ல, அற்புதம் செய்தார்ல, அவருக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். அல்லேலூயா. அடுத்த வசனத்துல பாருங்க, அடுத்த வசனத்துல அவருடைய பாதத்தருகே முகங்கொப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினா அவன் எப்படி இருந்தானா? சமாரியனா இருந்தான். உடனே இயேசு சொல்லுதாரு, அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொஸ்தமானவங்க எத்தனை பேரு? 10 பேர் தானப்பா சுகமானாங்க, மற்ற 9 பேர் எங்கங்க? அப்போ ஏசப்பா நன்றிக்கு எதிர்பார்க்கலையா? சொல்லுங்க, எதிர்பார்க்கலையா? வசனத்தின்படி சொல்லுங்க, எதிர்பார்க்கலையா? அப்போ நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுத கர்த்தர் எதிர்பார்க்கலையா? எதிர்பார்க்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மைக்கு நீங்க நன்றியா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நீங்க நன்றி சாட்சி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நீங்க தேவனை மகிமைப்படுத்தணுமா மகிமைப்படுத்தக்கூடாதா? தேவனிடத்தில் நன்மை பெற்றிருந்த நீங்கள் நிச்சயமா கர்த்தரை நன்றி சொல்லிதான் ஆகணும். ஏன் நன்றி சொல்லுதோம்? ஸ்தோத்திரம். நான் சொன்ன தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ரெண்டாவது என்னச்சுன்னா, இன்னும் ஒருவருடைய விசுவாசத்தை தூண்டுகிறோம். இன்னும் எதுக்கு நம்ம நன்றி சொல்ல தெரியுமா? நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் என்னச்சுன்னா எனக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நெக்ஸ்ட் இருக்கிற என்னச்சுன்னா என்னுடைய என்னச்சுன்னா அந்த தெய்வீக சுகத்தை நான் இன்னும் அனுபவிப்பதற்கு, அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நான் நன்றி சொல்லணும். நான் நினைச்சபடி எனக்கு வேலை கிடைக்கலையே, நான் நினைச்சபடி எனக்கு வாழ்க்கை அமையலையே. உனக்கு வாழ்க்கை கொடுத்ததே தப்பு. நான் முன்னால சொல்லியிருக்கேன், மருதமுத்துன்னு ஒரு கிராமம் ஊழியை செஞ்சேன். ரொம்ப பக்கா என்ன சின்ன ஸ்தோத்திரம். அந்த ஊர் பயங்கர மோசமான விக்கிரகத்தால் நிறையப்பட்டது. ஒரு நாள் ஒரு சகோதரி என்னச்சுன்னா சபைக்கு வந்தாங்க. 15 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க சபைக்கு வந்தாங்க. சபைக்கு வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஆனால் அவங்க வீட்டுக்கு தெரியாமல் தான் வருவாங்க. அவங்க வீட்டில் 5 சாமியாடி இருக்கிறாங்க. அப்போ உடனே அவங்களுக்கு என்னச்சுன்னா ஜெபம் பண்ணி ஒரு நாள் சர்ச்சில் வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டார். என்னை பார்த்து கேட்டார், என் பொண்டாட்டியை அவன் சர்ச்சுக்குள்ளே ஏற்றக்கூடாது அப்படின்னு. நான் சொன்னேன், என் சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இல்லை, அப்படிதானே? சபைக்குள்ளே வராதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு என்ன இல்லை, ரைட்ஸ் இல்லை. வந்தவங்களை ஏற்றுக்கொள்வதுதான் சபை, இல்லையா? அதனால யார் வந்தால் நீங்கள் வந்தாலும் ஏற்றுக்கிடுவேன், ஆனால் வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு. உடனே அவர் என்கிட்ட ஒரு நாள் சவால் விட்டார். அவருடைய ஃப்ரெண்டு வந்து நம்ம சர்ச்சுக்கு வந்தவர், அவர் கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ணதவர். அப்புறம் 2 பேரும் ஒன்றா பேசிட்டு இருக்கல, உங்கள் பாஸ்டரை சொல்லுவே அப்படின்னு சொல்லி என் முன்னால் வச்சே சொன்னார். நான் உடனே நினச்சேன்னா, நான் ஒரு நாளும் உங்கள் மனைவி வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், நீங்களும் வரணும்னு தான் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவர் என்னச்சுன்னா ரொம்ப என்னச்சுன்னா பேசிட்டு இருக்கல, அப்படின்னா என்னச்சுன்னா என் மனைவி எதுக்கு வரா, அப்போ எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு கேட்டு. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா கண்டிப்பாக செய்வார். 15 வருஷமாக என்னச்சுன்னா கிடைக்காத குழந்தை இப்போ கிடைக்க போகுது அப்படின்னு. நான் சொன்னேன், கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் அந்த வருஷத்தில் அந்த சகோதரியை தொட்டார். ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு நான் தான் பேர் வச்சேன், கிருபா அப்படின்னு பேர் வச்சேன். என்ன வச்சேன்? கிருபான்னு வச்சேன். உடனே அவருக்கு இப்போ சபைக்கு வருவான்னு எதிர்பார்த்து அவர் வரல, மனைவியை மட்டும் விட்டுட்டார். சரி, அப்போ மனைவி விட்டுட்டார்ல, அதே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எத்தனை நாள் வீட்டை பூட்டி போட்டுட்டு காலையில் நினச்சின பூட்டி போட்டு வர நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு தான் திறப்பார். அந்த அக்கா வெளியிலே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவ்வளவு என்னச்சுன்னா கொடுமைப்படுத்தினார். சாப்பாடு கொடுக்க மாட்டார், அடுத்த வீட்டுக்கு போக முடியாது.
அதனால இந்த வீட்லேயே வாசல்லையே இருந்து என்ன எத்தனை நாள், அப்போ இன்னைக்கு சபைக்கு வர்றதுக்கு ஒரு பெர்மிஷன் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன சந்தோஷப்பட்டோம். உடனே அடுத்து என்ன சொன்னார், அடுத்து என்ன பார்த்து 2வது பிள்ளை ஆண்டர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். அவளை என்ன போட்ட பிள்ளை. உடனே அவர் ஒரு நாள் பார்த்து கேட்டேன், நீங்கள் குழந்தைய கொடுத்தா சபைக்கு வருங்கன்னு சொன்னீங்களே, ஏன் இப்போ சபைக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், 2ம் பொட்ட பிள்ளையாகிட்டு இந்த ஜென்மத்தை திருத்த முடியுமா? திருத்தவே முடியாது. தோத்துரு, இந்த ஜென்மத்தை உனக்கு பிள்ளை கொடுத்ததே தப்பு. முதல்ல உன் நிந்தையை மாற்றினார் ஆண்டவரே, உன் சாபத்தை மாற்றினார் ஆண்டவரே, உன் வாழ்க்கையில் இருக்கிற என்ன சிறுமையை மாற்றினார் ஆண்டவரே, சந்ததி அற்று போகாதபடி உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார், அதற்கு நன்றி இல்லை. நம்ம அநேக நேரத்தில் அப்படிதான், எனக்கு ஆண்டவர் செய்யலையே, இத்தனை செஞ்சாரு, அதுக்கு நீ என்ன பண்ணுன? சாட்சியா இருக்கிறோமா? நன்றியா இருக்கிறோமா? கர்த்தர் இதுவரை நமக்கு செஞ்ச காரியத்துக்கு நன்றி சொல்லுங்க. அதுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை மகிமைப்படுத்திருக்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் வர காணோமே என்று அவர் சொல்லி இப்ப இவனை பார்த்து சொல்லுதாரு. அடுத்த வசனம் பாருங்க, 19ல அவனை நோக்கி நீ போ, உன் விசுவாசம் உன்ன ரட்சித்து. இது 2வது என்னச்சுன்னா செகண்ட் லெவல் என்னச்சுன்னா பிளஸிங். முதல்ல ஆசீர்வாதம், ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். இப்போ பூரணமான சுகம். அந்த வியாதிக்கான நீ அறிகுறியே இல்லை. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆசீர்வாதத்தை பிளஸிங்கை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அதனால முதல்ல ஆண்டவர் கொடுத்ததுக்கு மேல நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் சில காரியத்தை இன்னும் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிச்சுக்கிட்டே இருக்கிறார்? இன்னும் ஏன் விடுதலை இல்லை? இன்னும் ஏன் சுகம் இல்லை? இன்னும் ஏன் அற்புதம் நடக்கல? இன்னும் ஏன் என்ன சின்ன ஸ்தோத்திரம் அதுல ஒரு உயர்வு இல்லை? உங்க வாழ்க்கையில இதுவரையும் கர்த்தர் செஞ்சதுக்கு நன்றி சொல்லி இருக்கிறீங்களா? சங்கீதம் 50ஆம் சங்கீதத்தை பாருங்க, 50ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை பாருங்க. 50ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி இட்டு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி இட்டு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. அப்ப இதுக்கு வரையும் ஆண்டவர் செஞ்ச காரியத்துக்கு, இக்கட்டுல, நெருக்கத்துல, உபத்திரத்துல, போராட்டத்துல வாயை திறந்து ஆண்டர்கிட்ட எனக்கு இதை தந்தா, இதை கொடுத்தா, இப்படி ஆசீர்வதித்தா, விடுவித்தா, இதை செய்வேன்னு சொன்னோம்ல, அதற்கு என்னச்சுன்னா ஆண்டவருக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திர பலி இட்டு, உன்னதமானவருக்கு என்னச்சுன்னா சொன்ன பொருத்தனையை செலுத்திட்டு, அடுத்து பாருங்க, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்ன, கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியா மாற்றுவேன். இந்த சின்ன விஷயத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்க, பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்ப ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்? அவர் கிருபையை எண்ணி நன்றி சொல்லணும். ஏன் அவருக்கு நன்றி சொல்லணும்? அவர் எனக்கு சுகம் கொடுத்தாரே, அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்தணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தா 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ, லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், யாராலும் குணமாக்க முடியாதவள், ஒருவரால் என்னச்சுன்னா அவள் ஆஸ்திகளாம் செலவழித்தோம், ஒருவரும் அவளை சுகமாக்க முடியல. இயேசுவிடத்தில் வந்தா, சுகத்தை பெற்றா. இயேசு விடல, சுகமாயிட்ட போயிட்டு வா அப்படின்னு சொல்லல. இயேசு சொன்ன, என்ன தொட்டது யாரு அப்படின்னு கேட்டா, எதற்காக? அவர் விரும்பினது என்னன்னா, எல்லாருக்கும் முன்னால என் நாமத்தை நீ மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்பினபடினால் என்ன தொட்டது யாருன்னு கேட்டா, அவர் சொன்னா, இத்தனை பேர் உம்மை தொடுதாங்களா ஆண்டவரே, என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறீங்க? இயேசு சொன்ன, என்னிடத்து இந்த வல்லமை புறப்பட்டு இருக்கிறது, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அத்தனை எந்த சமுதாயம் தள்ளிச்சோ, எந்த சமுதாயம் தூக்கி எறிஞ்சதோ, எந்த சமுதாயம் முடியாதுன்னு சொல்லிச்சோ, எந்த சமுதாயம் நம்மை அருவருத்ததோ, அந்த சமுதாயத்தின் நடுவில் இயேசு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை சாட்சியாக தேவன் நிறுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த அதை சாட்சியா நிறுத்த இயேசுவை பற்றி சொன்னார். அதே அதிகாரத்தில் என்னச்சுன்னா முன்னால பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவை என்ன சின்ன ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்ட, பிசாசினால் கட்டப்பட்டவன், வஸ்திரம் தெரியாதவன், தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வன், சங்கிலினாலும் விலங்கினாலும் இடப்பட்டாலும் ஒருவராலும் கட்ட முடியாதபடி வாழ்ந்தவன், வஸ்திரம் தெரியாதவன், கல்லறையில் குடியிருந்தவன்,
வாழ்க்கையில நிலையற்றவனாய் இருந்தான், வெறுமையானவனாய் இருந்தான், சூனியம் பிடிச்சவனாய் இருந்தான், வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாம பிரயோஜனம் இல்லாம இருந்தான். ஆனா இயேசு அவனை பார்த்தார், விடுவித்தார். இப்போ அவன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தான். நல்ல வஸ்திரம் கொடுத்தார். அன்னைக்கு பார்த்தா நம்ம வஸ்திரம் எப்படி இருந்தது? ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம பேண்ட் எப்படி இருந்தது? நம்ம போட்டிருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு சாக்ஸ் போடுறதுக்கு எத்தனை ஆசைப்பட்டோம், ஒரு ஷூ போடுறதுக்கு எத்தனை ஆசைப்பட்டோம். ஏன் நம்ம போட்டிருக்கிற என்னச்சுன்னா இந்த பிளவுஸ்ல என்னச்சுன்னா அந்த மேட்சிங் பிளவுஸ் போடுறதுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு கார்பின் நல்ல குத்துறதுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டோம். எவ்வளவு கஷ்டம், நெருக்கம். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு வீட்டில் நினைச்சுன்னா ஒரு பெட்ல படுக்கிறதுக்கு என்னைக்கு ஒரு கட்டில் கிடைக்கும் நினைச்சு ஆசைப்பட்டோம். எத்தனை நாள் நினைச்சுன்னா நல்ல சாப்பாடு வச்சு 2 கூட்டு வச்சு சாப்பிடணும் எத்தனை நாள் ஆசைப்பட்டோம். ஒண்ணுமில்லாம இருந்த நம்ம கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதித்தாரே. அல்லேலூயா. இன்னைக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நல்ல வஸ்திரம், நல்ல என்னச்சுன்னா ஸ்தோத்திர வீடு, நல்ல வாழ்க்கை, நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல என்னச்சுன்னா ஆசீர்வாதங்கள் எல்லாம் காலை நீட்டி நல்ல ஹாய் அப்படிங்கிற நிலைமைக்கு அளவு கர்த்தர் நல்லா வச்சுட்டார். இப்ப வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல தெரியல. வரமாட்டுக்கு கொழுப்பு அடைச்சு போச்சு. என்ன அழைச்சு போச்சு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு இது சொல்றதுக்கே கொழுப்பு அடைச்சு போச்சு. தோத்துரு அப்படி இறுக்கிக்கிட்டு நம்மளை நன்றி சொல்லவே வரமாட்டுக்கு. ஏன்னா இப்போ ரொம்ப என்னச்சுன்னா நம்ம பெரிய ஆட்கள்ல ஆண்டவர் செஞ்ச நன்மைக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும். வஸ்திரம் தரித்து என்னச்சுன்னா நிலையற்றவனாக இருந்தவன் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துருந்தான். அதை எல்லாரும் பார்த்து பிரமிச்சாங்க. இயேசு வந்து என்னை பார்த்துட்டு போ இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லி விரட்டினாங்க. உடனே இவனு சொன்னேன், நானும் வந்துருந்தேன் உங்க கூட. இந்த சமுதாயம் இந்த ஊர் தான் என்னை நினச்சுன்னா இவ்வளோ வேதனைப்படுச்சிச்சு, என்னை யாரும் விடுவிக்க முடியல, நான் உன் கூட வந்திருந்தேன் அப்படின்னு இயேசுகிட்ட கேட்டான். இயேசு சொன்னார், உனக்கு நடந்தவைகள் எல்லாவற்றையும் போய் அவர்களுக்கு சொல்லு. ஆமே சொல்லு. அதான் சாட்சி, அதான் சாட்சி. போய் சொல்லு. எந்த ஊர் இயேசுவை விரட்டுச்சோ அந்த ஊர் இயேசு வருவதற்காக காத்திருக்கத்தக்கதாக இவன் சாட்சி மாற்றினது. அல்லேலூயா. இயேசு வந்து 3 நாள் அந்த ஊர்ல தங்கினாராம். இயேசு வருகைக்காக காத்திருந்தான், ஊரே மாற்றிட்டான். ஒரு சாட்சி. உங்கள் சாட்சி என்ன அநேகரை மாற்றும், உங்கள் சாட்சி அநேகரை விடுவிக்கும், உங்கள் சாட்சி அநேகரை உயிர்ப்பிக்கும், உங்கள் சாட்சி அநேகரை ஆசீர்வதிக்கும், உங்கள் சாட்சி அநேகருக்கு ஒரு வாழ்க்கையில பிரேக் த்ரூ உண்டாக்கும். அந்த சாட்சி நமக்கு அப்படிப்பட்ட சாட்சிகளா நீங்களும் நானும் மாறணும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த நன்மைக்கு என்ன நன்மை செஞ்சிருக்கிறோம்? என்ன நன்மை செஞ்சிருக்கிறோம்? ஒரே ஒரு சகோதரன் செத்து போயிட்டான். எல்லாரும் பயங்கரமா அழுகிறாங்க. நீர் எங்க கூட இருந்த சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அழுகிறாங்க. இப்ப அந்த சகோதரன் உயிரோடு கூட கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். என்ன நடந்தது தெரியுமா? யோவான் 12ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 1, 2, 3 வசனத்தை பாருங்க. இயேசுவுக்கு என்ன செய்யனா, அவன் பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தனியாவுக்கு வந்தார். அவருக்கு அங்கே என்னதான், அவருக்கு ரா விருந்து பண்ணினார்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க அல்லையில சொல்லுங்க. அவருக்கு விருந்து. இயேசுவுக்கு என்னைக்கா விருந்து கொடுத்துருக்குமா? தோத்திரம். அவர் நம்ம கொடுப்பாரானே எதிர்பார்த்து இருக்கிறோம். அவருக்கு விருந்து, ரா விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தார். லாசரும் அவருடனே கூட பந்தியில் இருந்து ஒருவனா இருந்தான். அப்பம் போல மரியாள் வாரா பாருங்க, என்ன செய்தா பாருங்க மரியாள். அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட களங்கம் இல்லாத நலலம் என்னும் தைலத்தில் ஒரு ஆத்தல் கொண்டு வந்து அந்த இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். விலையேறப்பட்டதை இயேசுவுக்கு கொடுத்தால். அல்லேலூயா. அதான் சாட்சி, அதான் சாட்சி. ஆண்டவருக்கு விலையேறப்பட்டதை கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறீங்களா? ஏன் சாட்சி? அவருடைய கிருபையை நினைச்சு. 2வது தந்த சுகத்துக்காக. 3வது வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 15:57. 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57 ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்தார்ல? ஜெயம் கொடுத்தார கொடுக்கலையா? எத்தனை ஜெயம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாத்தான் மேலே ஜெயம் கொடுத்தார். அல்லேலூயா. மனுஷன் மேலே ஜெயம் கொடுத்தார். அல்லேலூயா.
இல்லை நம்ம உயிரோடு விழுங்கியிருப்பாங்க. 124 சங்கீதத்தில் பாருங்க, கர்த்தர் நம்முடைய பக்கத்திராவிட்டால், கர்த்தர் தாமே நம்முடைய பக்கத்திராவிட்டால் அவர்கள் நம்ம என்னச்சுன்னா, மனுஷன் நம்ம கிரோதமாக எழும்பின பொழுது கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க உயிரோடு நம்மளை என்ன செஞ்சிருப்பாங்க? ஆமாம், நம்மளை விழுங்கியிருப்பாங்க. போட்டு பல்ல போட்டு என்னச்சுன்னா வெத்தலையை சவச்ச மாதிரி சவச்ச திப்பியிருப்பான் பூணு. அவ்வளவு என்னச்சுன்னா நம்ம மேலே ஆக்ரோஷம் கோபத்தில் இருந்தான். ஆனால் அவன் பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. எவன் வாயில விழுந்தானே அப்படின்னு சொல்லணும்ல, அதே மாதிரி என்னச்சுன்னா எவன் வாயில விழாதபடி தப்பி வைக்க வச்சார் ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லையில சொல்லுங்க அல்லேலூயா. அவருக்கு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல என் ஆத்துமாவை தப்ப பண்ணினா கண்ணி தெரித்தது. ஆண்டவர் என்னை அப்படி விடுவிச்சாருங்க. அமை ஸ்தோத்திரம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏன் பார்வோனின் கையில் இருந்து விடுதலை கிடைச்சது. அமை ஸ்தோத்திரம். 14 விடுதலை, யாத்திரா 14 15 பார்த்தீங்கன்னா அவள் என்ன சின்ன ஸ்தோத்திரம், அந்த இசைக்கருவி எடுத்துக்கொண்டு மீரியாம் என்ன சின்ன பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறா, தேவனை உயர்த்துகிறா. அதே மாதிரி என்ன சொன்ன 2 நாளாகும் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் அம்மோன் புத்திர, மோவா புத்திர, மலதேசத்தார் ஏராளமாக கடற்கிற திரளான ஜனங்கள் யோசபாத்துக்கு விரோதமாக வந்தாங்க. ஐயா நிற்க முடியலையா, பேச முடியலையா, என்ன செய்வேன்னு தெரியலையா, குழம்பிட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னாரு, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, அது என்னுடையது, நீ சும்மா இருப்ப, நான் உனக்கா யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னா. இவன் கர்த்தரை துதிச்சான். காலையில் அவரை பார்த்துட்டு திரும்பி பார்த்தான், காலையில எல்லாம் செத்து போயிட்டான். அல்லேலூயா. இவன் ஜெயம் கொடுத்த ஆண்டவருக்கு உடனே பெராக்காவிலே கூடி கர்த்தருக்கு நன்றி சொன்ன. நம்ம பாட்டு தான் பாடுவோம், பெராக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கூடி கர்த்தருக்கு நன்றி சொன்னான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணான். அந்த வசனத்தை நீங்க போய் வாசித்து பாருங்க. உடனே என்னச்சுன்னா அதுக்கு அடுத்து என்ன செஞ்சான், எல்லாத்தையும் என்னச்சுன்னா மேலே தாளத்தோடு கூட உடனே அங்கிருந்து புறப்பட்டு எங்கே போனான் தெரியுமா? அங்கேருந்து புறப்பட்டு நேராக போய் என்னச்சுன்னா தேவாலயத்தில், எருசலேமுக்கு போய் தேவாலயத்தில் போய் கர்த்தருக்கு மகிமை செலுத்தினாங்களாம். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எங்கே போவோம், வண்டி வாங்கினோடனே என்னச்சுன்னா வேற எங்கேயும் போயிடுவோம், தோத்துறோம். நமக்கு வந்த ஆசீர்வாதம் வந்தோன்னு நேரம் சபைக்கு வரணும். உங்கள் அல்லையிலே வராது. அதுக்கு எனக்கு வசனம் வருது, ஆனால் எனக்கு நிப்பாட்டிருந்தேன். தோத்துறோம். கர்த்தருக்கு மகிமை. இனி 4 இருக்கு. தோத்துறோம். எதுக்காக நன்றி சொல்லணும்? தேவன் என்ன செஞ்சாலும் குழந்தை கொடுத்தாரா, சபைக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றி சொல்லணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு வேலையை கொடுத்தாரா, கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். அதான் சாம் சுந்தர் ஐயா அவர் ஒரு நாள் என்னச்சுன்னா அவர் ஒரு பிரசங்கத்தில் சொல்லுதார், ஒருத்தவனுக்கு வேலையே கிடைக்கலையாம். வேலையே கிடைக்கலன்னு என்னச்சுன்னா ஆண்டர்கிட்ட சொன்னார். அவர் சொன்னாராம், போய் நல்லா ஜோம் அனுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னச்சுன்னு சொல்ல, நல்ல பைபிளை வாசித்துக்கிட்டே முழு பைபிளை வாசித்திருக்கியா, வாசிக்கலை, நல்ல பைபிளை வாசி, அந்த பைபிளை வாசித்து முடிக்கிறதுக்கு முன்னால் உனக்கு வேலை கிடைச்சிடும், போ, நல்லது தோத்துற, நீ அப்படி தான் செய்யணும். உனக்கு பிள்ளை வேணுமா, 10 தடவை என்னச்சுன்னா பைபிளை வாசித்து முடிச்சு பிள்ளை கிடச்சிரும். உனக்கு கல்யாணம் முடிக்கணுமா, 5 தடவை பைபிள் வாசித்து முடி, உனக்கு என்னச்சுன்னா நல்ல, அதுக்குள்ளே இவளும் திருந்திருவான், தோத்துறோம், அவளும் திருந்திருவான். 5 தடவை பைபிள் வாசித்து முடிச்சிரு அப்படி. அவர் உடனே பைபிள் வாசிச்சுக்கிட்டே இரு, உனக்கு என்னச்சுன்னா வேலை வரும். உடனே இன்றைக்கு கூப்பிட்டாங்க, போனேன். உடனே அட்டன்மெண்ட், அடுத்து இன்னொரு இன்ட்ரி வந்தது, அதை அட்டன் பண்ணோம். ஆனால் ஐயாட்ட வந்து கேட்டார், ஐயா 2 வேலை வந்திருக்கு ஐயா, எந்த வேலை எடுக்க அப்படின்னு கேட்டார். 2 வேலை வந்திருக்கு, எந்த வேலையை சூஸ் பண்ண, எது தேவ சித்தம்? அவர் சொன்னாராம், நீ சர்ச்சைக்கு போவதற்கோ ஜெபம் பண்ணுவதற்கோ நீ பைபிள் வாசிப்பதற்கோ ஊழியம் செய்வதற்கோ தடையில்லாமல் எது இருக்கோ அதுதான் கர்த்தர் கொடுத்தது. அடுத்து இன்னொன்று வந்து வர, அது பிசாசு கொடுத்தது. நீ சபைக்கு போக முடியாமல், ஊழியம் செய்ய முடியாமல், நீ ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும் யார் கொடுத்தது? பிசாசு கொடுத்தது. இப்போ மாப்பிள்ளை யார் கொடுத்தது? சபைக்கு விட மாட்டுக்காருன்னா அது கர்த்தர் கொடுங்க, விட்டுறாதீங்க, அது கடைசி வரை அதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எது ஆண்டவர் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது என்னச்சுன்னா நமக்கு ஒரு நாளும் கர்த்தர் ஆராதிக்க தடையா இருக்காது. கர்த்தர் கொடுத்தது ஒரு நாளும் ஜெபம் பண்ண தடையா இருக்காது.
கர்த்தர் கொடுத்தது ஒரு நாள் தேவ ஊழியத்தை செய்ய தடையா இருக்காது. அப்போ தேவன் கொடுத்ததுன்னா அது ஆசீர்வாதமா இருக்கும். அதான் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட அவர் என்ன கூட்ட மாட்டார்? எதனை கூட்ட மாட்டார். அப்போ தேவன் செய்த எல்லா உபகாரங்களுக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி அவர் என்ன செய்வேன்? தொழுது கொள்ள. நேரம் ரொம்ப போயிட்டு தோத்துறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. பரவாயில்ல, அமை ஸ்தோத்திரம். உங்களுக்கு நான் கொஞ்ச நாளும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். போன இதில் அதுவும் பிரசங்கம் பண்ணலை. ஆனாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அமை ஸ்தோத்திரம். எல்லாம் கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். 52வது வாரம் வர கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். நம்ம குடும்பத்தை பாதுகாத்தார், நம்ம சபையை பாதுகாத்தார். எல்லாம் அதற்காக நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவருக்கு நல்ல சத்தத்தை உயர்த்தி, எல்லாரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் முன்னால் பின்னால் இருக்கிற எல்லாரும் அமைத்தோத்தர் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இதுவரையும் அவர் செஞ்ச காரியத்துக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்க. அவருடைய கிருபை எண்ணி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நம்மை ஸ்தோத்திரம். அவர் நமக்கு தந்த சுகத்தை, அவர் நமக்கு தந்த விடுதலை எண்ணி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் செய்த அதிசயங்களை எண்ணி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி நன்றி. எல்லாம் நல்ல உற்சாகமா இன்னும் நல்ல விடுதலையோடு வாய்களை திறந்து, அவர் தந்த வேலை, அவர் தந்த தொழில், அவர் தந்த வாழ்க்கை, அவர் தந்த குடும்பம், அவர் தந்த பிள்ளைகள், அவர் தந்த எல்லா ஆசீர்வாதத்துக்காக நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம். இன்னிவரை நடக்கலைங்கிறத அதை விட்டுருங்க. இதுவரை நடந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜெயம் கொடுத்தார். உலகத்தின் மேல, பிசாசு மேல, மனுஷன் மேல, எதிரி மேல, சத்துரு மேல ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரண கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். வீண் செலவுகளுக்கு விலக்கி காத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். நமக்காக பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா, தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை, ராஜாதி ராஜாவுக்கு மகிமை, உன்னதமான தெய்வத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. எபனேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எபனேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி ஐயா, கோடி ஐயா. நன்றி ஐயா, எசையா. கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பல தந்தேரையா. பலவீன நேரங்களில் பல தந்தேரையா. சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே.
சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா. ஐயா நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி ஐயா. சொல்லுங்கப்பா. நன்றி. எத்தனை நன்மை அப்பா, நீ செய்த நன்மைகள் 1000. ஆண்டவரே, ஆண்டவரே நீ எவ்வளவு நல்லவர் அப்பா. நன்றி நன்றி. 1000 நாள் இருந்தாலும் போதாதப்பா. நாங்க நிர்மூலமாகாம பாதுகாத்தீங்க. நன்றி நன்றி ஐயா. அழியாம பாதுகாத்தீங்களப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 2 கையை உயர்த்தி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்க ஏமாத்துறோம் ஆண்டவரே, நாங்க ஏமாத்துறோம், நாங்க ஏமாத்துறோம், நாங்க ஏமாத்துறோம். எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே, எல்லாம் உங்க கிருபை, எல்லாம் உங்க கிருபை, எல்லாம் உங்க கிருபப்பா, எல்லாம் உங்க கிருபப்பா. அந்த கிருபை எவ்வளவு பெரியதப்பா, எவ்வளவு பெரியதப்பா, எவ்வளவு பெரியதப்பா. அந்த கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, வாழ முடியாதப்பா, வாழ முடியாதப்பா. நாங்க நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த வருஷத்தின் கடைசியில உமக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் உங்க கிருபை, உங்க இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா. வாழ வச்சீங்க, நடத்தினீங்க, தேவைகளை சந்தித்தீங்க, அற்புதம் செஞ்சீங்க, உயர்த்தினீங்க. அதையெல்லாம் நினைச்சு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய ஜனத்தை ஆசீர்வதிங்கப்பா, சமாதானத்தோடு அனுப்புங்கப்பா, அனுப்புங்கப்பா. இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொன்னவர் அந்த மகிமையை பார்க்கட்டப்பா, உங்க வல்லமையை பார்க்கட்டப்பா, உங்க அற்புதத்தை பார்க்கட்டப்பா, உங்க விடுதலையை பார்க்கட்டப்பா. இந்த நுகங்கள் உடையட்டப்பா. யாரு வேதனையோடு துக்கத்தோடு இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அற்புதம் செய்யும், அந்த நுகத்தை மாற்றும். புது வருஷத்துக்குள்ள புது ஆசீர்வாதத்தோடு பிரவேசிக்க பலன் தாரும் ஆண்டவரே. உங்க இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், நீரே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்க ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தர் இயேசுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னைக்கும் சமாதானம், ஆசீர்வாதம், பாதுகாப்பும், சுகமும் நம் அனைவரோட எல்லா பரிசுத்தவான்கள் மேலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமாம், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்தும் அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பா. ஒருவருக்கு வாழ்த்துல சொல்லி சமாதானமாய் கடந்து செல்லுங்க.